சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க பாத்தீங்களா, அந்த செல்வி வேலுக்கிட்ட சும்மா உங்களை பத்தி எப்படி தப்பு தப்பா போட்டு கொடுக்கறான்னு பாத்தீங்களா? நீங்க தான் அவ புருஷனை உயர்த்தி பார்க்கணும்னு நினைக்கிறத நீங்க தப்பா நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ சொன்ன கதையில அந்த பூசாரி வேற யாரும் இல்லங்க, நீங்க தான். நீங்க ஏன் கிட்ட சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ போற வேகத்தை பார்த்தா ஹோட்டல் நிர்வாகத்தை சரியா நடத்தி இன்னும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பா போல. அது மட்டும் நடந்துச்சுன்னா உங்களை நிரந்தரமா வீட்டுல உட்கார வச்சு இதே மாதிரி மாடியில நின்னு உங்க தம்பிக்கும் உங்க தம்பி பொண்டாட்டிக்கும் டாட்டா காட்டிட்டு வழி அனுப்ப வேண்டியதான். இங்க பாரு கீர்த்தி, நீயா கற்பனை பண்ணி எதுவும் பேசாத. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் வேலு செல்வியோட கிளம்பி போயிட்டு இருக்கான். அதை தவிர வேற எதுவும் இல்ல. நீங்க இன்னும் அவரை நம்புறத பாக்குறப்ப என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க வேணா பாருங்க, நான் சொன்னதுதான் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இங்க பாரு கீர்த்தி, நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. அந்த செல்வி என்ன நோக்கத்தோட இதெல்லாம் பண்றாளோ அது நிச்சயமா நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அந்த விதி உன் பொண்ணோட புகுந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அந்த பிரச்சனைகளால உன் பொண்ணு புகுந்த வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். ஏய் மனோன்மணி, என்னங்க? இங்க பாரு, அடுப்புல பால் பொங்கி போயிட்டு இருக்கு. இரு 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 இரு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். என்னாச்சு மனோன்மணி, ஏதாவது உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ ஏதோ யோசனையில இருந்தேங்க, அதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் தொடச்சிடுறேன், நீங்க போங்க. இது பாரு, அடுப்பு கிட்ட நிக்கும் போது இனிமே கொஞ்சம் கவனமா இரு, இல்லனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். என்னங்க, இன்னைக்கு ஏதோ கவனம் இல்லாம இருந்துட்டேன், அதுக்கு போய் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏ மனோன்மணி, மனோன்மணி, அதோ வரேங்க. என்ன பண்ற நீ? இங்க சாப்பாடு தட்டை வச்சுக்கிட்டு தேவடு காத்துக்கிட்டு இருக்க, வரியா இல்லையா நீ? இதோ வந்துட்டேங்க. சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், சாம்பார் வேற வச்சிருக்கியா? இன்னைக்கு முழுக்க செல்வி ஞாபகமாவே இருக்குதுன்னு நினைச்சேன். நீயும் அதுக்கேத்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச சாம்பாரை வச்சிருக்க. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அவ எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோ, ஒரே தடவை அவளை பார்த்துட்டேன்னு வையேன், மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எனக்கும் அவ நினைப்பாதான் இருக்கு. சரி, நீ சாப்பாடு போடு. போதும் போதும். ஏய் ஏய், என்னாச்சு உனக்கு? என்னங்க? என்னது என்னங்க? பாரு, என்ன இவ்வளவு சோறு போட்டு வச்சிருக்க? யார் இவ்வளவு சாப்பிடுவாங்க? என்னதான் ஆச்சு சொல்லு. காலையில பாக்குறேன் அடுப்புல பாலை வச்சுட்டு நீ பாட்டுக்கு வேற எதையும் வச்சுட்டு இருக்க, அது பாட்டுக்கு பொங்கிட்டு இருக்கு. இப்ப சாப்பாட பரிமாறுன்னு சொன்னா நீ பாட்டு எடுத்து போட்டுட்டே இருக்க, உன் கவனம் வேற எங்கேயோ இருக்கு. அது வந்து ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு லேசா தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் கொஞ்சம் பார்க்கல.
இருங்க நான் உங்களுக்கு குழம்பு ஊத்துறேன், சாப்பிடுங்க. வேணாம் நானே ஊத்திக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு போ. இல்லங்க பரவாயில்ல, நானே ஊத்துறேன். வேணாம்னு சொல்றேன்ல. பரவாயில்லங்க. என்னாச்சு இவளுக்கு? எப்பவும் இப்படி இருக்க மாட்டாளே. மனசுல ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. சாப்பிடுங்க. போதும் நீ அத அங்க வை. சாப்பிடுங்க.